இந்த ஆட்சியில முதலமைச்சர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அவங்க கோரிக்கையை கேட்கக்கூடிய அரசா தான் இருக்கிறோம். அதனால எனக்கு என்னன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபடாம அவங்க இதெல்லாம் தவிர்த்திடணும். நிச்சயமா அரசு உங்களுக்கு கோரிக்கை கேட்கக்கூடிய அரசு தான். நாங்க கண்டிப்பா இதை பரிசீலனை செய்வோம். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செஞ்சு ஒரு முடிவு எடுப்போன்றதை நான் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாவே உங்கள் மூலமாக இதை வைக்க விரும்புறேன். மாற்றுத்திறனாளிகள் பொறுத்த வரைக்கும் 1,11,000 பேர் நம்ம 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணியிருக்கோம். அது நம்முடைய இந்தியாவிலே அதிக அளவு மாற்றுத்திறனாளிகளை 100 நாள் வேலை திட்டத்துல பதிவு பண்ணி அட்டை போட்டது தமிழகம் தான். அது கடந்த 3 வருஷமா நம்ம தான் முதலிடத்துல இருக்கோம் தமிழ்நாடு. அந்த அளவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்தமாவே 100 நாள் வேலைக்குரிய பணம் ஒதுக்கீடு பண்ணல அரசு. அது நேரடியாக அவங்க வங்கி கணக்கு தான் அரசு, மத்திய ஒன்றிய அரசு வர வைக்கும். அது வைக்காம இருக்குது. அப்படிங்கும்போது அங்கங்கே கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது இப்போ தமிழ்நாடு அரசு நிதி மட்டும் கொடுத்து கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்குங்க. அது அவங்களுக்கும் தெரியும். அதுவும் எல்லா நம்ம ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றிய அரசு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாரு. முதலமைச்சர் ஒன்றிய அரசா வலியுறுத்திட்டு இருக்காரு அந்த ரூபாயை போட்டு தரணும்னு. அதனால மாற்றுத்திறனாளி கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிக அளவு அட்டை போட்டுக்கிறது நம்ம தான். இன்னும் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லல. மாற்றுத்திறனாளிக்கு இன்னும் நிறைய பேர் அவங்க வேலை செய்யக்கூடிய நிலைக்கு வரும்போது நம்ம செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கோம். பட்டா கொடுக்க சொல்லியிருக்காரு. கலைஞர் கனவு இல்லம் முன்னுரிமை கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. அந்த புற உலக சிந்தனையற்றவங்களுக்கு எல்லாம் அவங்க பெற்றோர்களுக்கும் உதவி பண்றோம். 3 சக்கர வண்டி கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரசு அவங்களுக்கு தாராளமா செஞ்சுட்டு இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா முத இன்னைக்கு உள்ளாட்சியில நியமனம்ன்றது யாருமே செய்யாத தலைவர் சொல்லியிருக்காரு. இதுல எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கல்லு தானே, வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க நார்மல்லே அவங்க வந்துருவாங்க இல்லையா, வரக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு அது மாதிரி தான் ரிசர்வேஷன் கொண்டு இப்ப நார்மல்லே பெண்கள் வர்றாங்க. அதே மாதிரி ஒரு கல்ல ஒரு அஸ்திவாரத்தை எடுத்து வச்சிருக்காரு முதலமைச்சர். அதனால இவங்க நிச்சயமா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு உதயத்தொகை உயர்த்தணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கண்டிப்பா பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதாங்க நாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று நாங்க அதுல உரிய நடவடிக்கை எடுப்போங்க. பேச்சுவார்த்தைன்றது நிச்சயமா பேசுவோம்.